ஊழியக்காரன். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். வீட்டு எஜமான் தோட்டக்காரரிடமிருந்து குத்தகையை எதிர்பார்க்கிறார். இது நியாயமான எதிர்பார்ப்பு. வீட்டு எஜமான் தோட்டக்காரரிடமிருந்து குத்தகையை உடனடியாக அவசரப்பட்டு கேட்கவில்லை. கனிகாலம் சமீபித்த போதுதான் குத்தகையை எதிர்பார்க்கிறார். தேவனும் இதுபோலவே கிருபையோடு காத்திருக்கிறார். ஏற்ற வேளை வரும்போது நம்மிடம் கனியை எதிர்பார்க்கிறார். கனிகாலம் சமீபிக்கும் போது வீட்டு எஜமான் தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்புகிறார். தான் உண்டாக்கிய திராட்சை தோட்டத்தில் இருந்து அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி அனுப்புகிறார். இந்த ஊழியக்காரர்கள் தோட்டக்காரரிடம் சென்று அவர்களுடைய கடமைகளை நினைவுபடுத்துவார்கள். கனிகளை சேகரிப்பதற்கு உதவி புரிகிறார்கள். வீட்டு எஜமானுக்குரிய கனிகளை தோட்டக்காரரிடமிருந்து வாங்கி வருகிறார்கள். ஊழியக்காரர்களுடைய வேலை கடினமானதல்ல. இவர்கள் தோட்டத்தின் கனிகளை தோட்டக்காரர்களிடத்தில் வாங்கி வர வேண்டும். தோட்டத்தில் விளையாத கனிகளை தோட்டக்காரரால் கொடுக்க முடியாது. அவர்களால் முடியாததை ஊழியக்காரர் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது. வேறு தோட்டத்தில் இருந்து கனிகளை சேகரித்து கொடுக்குமாறு ஊழியக்காரர் அவர்களை வற்புறுத்தக்கூடாது. தன் எஜமான் உண்டாக்கிய திராட்சை தோட்டத்தில் இருந்துதான் கனிகளை வாங்கி வர வேண்டும். தேவனும் தம்முடைய சபையில் இருந்து பெரிய காரியங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதிகமான பக்தியையோ அதிகமான கட்டுப்பாடுகளையோ தேவன் சபையில் இருந்து ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டார். தாம் சபைக்கு கொடுத்திருக்கும் பிரமாணங்களுக்கும் நீதிகளுக்கும் அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று மாத்திரமே தேவன் எதிர்பார்க்கிறார்.